ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்கள சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரவர்கள் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உங்களுடைய மன விருப்பத்தின்படி எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை ஆராதிப்பதற்காக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை 24 மணி நேரமும் கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் 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 என்று போற்றப்பட்டு கொண்டே இருக்கிற ராஜாதி ராஜாவை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாகிய நாம் அவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம், அவருடைய நாமத்திற்கென்று முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். இன்றைக்கு நாம் ஒரு அருமையான ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது காட்டுக்குள்ள மரத்துக்கடியில நடனமாடி தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அருமையா சேர் கொடுத்து ஃபேன் போட்டு இல்லைங்களா சந்தோஷமாய் நம்மை அமர்ந்து ஆராதிக்க பண்ணியிருக்கிற தேவனுக்கு சத்தமா உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, thank you Jesus, நன்றி ஆவியானவரே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். ஜெரேமியா chapter 1 verse 5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே சொல்ல, உருவாக்கும் முன்னே நம்மை உருவாக்கி இருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரியும், தாயின் வயிற்றில் நாம் உருவாகி 9 மாதம் அந்த தாய் நம்ம அருமையாய் சுமந்து பெற்றெடுத்திருக்கிறது நம்ம பேசுவோம், நமக்கு தெரியும் இல்லைங்களா? தேவன் சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அந்த வயிற்றில் ஆண்டவர் நம்மை கருவாய் உருவாக்கி நமக்கு அழகான கண்களை கொடுத்து காதுகளை கொடுத்து பார்த்து பார்த்து நம்மை வனைந்து குயவன் கையில் உள்ள மண்பாண்டத்தை போல நம்மை அருமையாய் வனைந்து அவருக்கென்று எழுப்பி நிற்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அருமையான கால்களையும் கரங்களையும் கொடுத்து நமக்கு எலும்புகளை கொடுத்து சதைகளை உண்டாக்கி அழகாய் நிற்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒரு பொழுதும் அவரை மறந்து போகவே கூடாது, மறந்து போகவே கூடாது. எல்லா நேரத்திலும் தாவீதை போல நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்குங்க. நம்ம யோசித்து பார்க்கலாம், எப்பொழுதும் அவருடைய துதி நம்முடைய வாயில இருக்குதா? நம்ம மறந்து போயிடுறோம் இல்லையா? அநேக நேரத்தில் நாம் தேவனை மறந்து போகிற தருணங்கள் உண்டு இல்லைங்களா? நாம் ஒரு நாளும் தேவனை மறக்கவே கூடாதுங்க. உலக பிரகாரமா ஒரு மனுஷன் நமக்கு ஒரு சாதாரண உதவி செய்தா எத்தனை நன்றி சொல்றான்ல, அவங்கள பார்த்த உடனே தரை வரை நம்ம தாழ்த்தி அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்லுகிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. இந்த நிமிஷம் வரை நம்மை நிறுத்தி இருக்கிற தேவன் அவருடைய மகா பெரிய கிருபையினால் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கண்ணின் கருவிழியை போல, கண்ணின் மணியை போல நம்மை ஏந்தி சுமந்து தாங்கி வழி நடத்தி வருகிறார். ஒரு சிறிய பாடல பாடலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல,
தரிசனம் உருவானதே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென். அடுத்தடி சொல்லுகிறது, அழியாமல் என்னை அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர். ஆண்டவரே, இன்றைக்கு வரை நான் பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரை நான் அழிந்து போகாமல், நான் கலைந்து போகாமல், நான் சிதைந்து போகாமல் எத்தனையோ தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில கண்ணீரின் நேரம், வியாகுலத்தின் நேரம், என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லையே என்று கலங்கி நின்ற நேரங்கள், நம்பினோரெல்லாம் கைவிட்ட நேரம், நம்மை கைவிடாத பரம தகப்பன் நம்மை உருவாக்கும் பொழுது நமக்கு என்ன தரிசனத்தை நம்மேல் வைத்தாரோ, இன்றைக்கு இந்த நிமிஷம் வரை மாறாமல் காத்து கொண்டிருக்கிற தேவன் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தாயின் கருவில் உருவாக்குவதற்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று நம்முடைய பரம தகப்பன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தமான பிள்ளை என்று. ஹல்லேலூயா. எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம், புதுசா போராட்டம். அப்பா, இந்த பிரச்சனை இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்னு நினைக்கும் பொழுது அடுத்த போராட்டம் நெருக்கி வரும் பொழுது நம்மை தாயின் கருவில் உருவாக்கினவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக முன்னின்று எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல வச்சுட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கடமை அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் மட்டுமே. எப்படி நாம் துதிக்க வேண்டும்? எப்படி நம்ம துதிக்கணுங்க? என் முழு உள்ளத்தோடும் நம்முடைய முழு ஆத்துமாவோடும் கர்த்தரில் நாம் அன்பு கூறும் பொழுது, ஏதோ சண்டே ஆராதனைக்கு வந்தா மட்டும் கர்த்தரை துதிச்சா போதும் இல்லைங்களா? சண்டே ஆனா தான் சிலருக்கு ஆண்டோட ஞாபகமே வரும். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன், அவரை மெய்ப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொன்ன தேவன், அதை மெய்ப்பொழுது நம்மை கைவிட்ட நேரங்களில், நாம் கலங்கி நின்ற நேரங்கள், நாம் வேதனைப்பட்ட நேரங்கள், நாம் நெருக்கப்பட்ட நேரம், ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவருடைய கிருபையினால் மறுபடியுமாய் நமக்காய் இறங்கி வந்து, நமக்காய் ரத்தம் சிந்தி, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நமக்காகவே உயிரோடு எழுந்து, நமக்காகவே இன்றைக்கும் ஜீவித்து உங்க பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்கள் நான் சீக்கிரமாய் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். 6வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தேன். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் உண்மை உள்ளவராய் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில, அவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராயிருக்கிறார், தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த தேவன் நம்ம
நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை அழைத்திருக்கிறேன், இன்றைக்கும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன், இந்த நிமிஷம் வரை உடைய காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் என்று நம்மை பார்த்து சொன்ன தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்தாரே, அவருக்காக நான் என்ன செய்தேன்? ஆண்டவர் தன்னுடைய வருகையில் கேட்பார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? என்ன பதில் சொல்ல போறோம்? என்ன சொல்ல போறீங்க? கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய ஒரே சித்தமாயிருக்கிறது. அவருக்கென்று அநேக அழிந்து போகிற ஜனங்களை, அவருக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் என்னை கொண்டு, சொல்லுவீங்களா? என்னை கொண்டு, எல்லாரும் சொல்லுவீங்களா? என்னை கொண்டு, என் தேவனுக்கென்று நான் எதையாவது சாதிக்க வேண்டும். என்னை கொண்டு தேவன் அழிந்து போகிற ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்தின் ராஜ்யத்திற்கு ஆதாயப்படுத்த கர்த்தரின் கரங்களை பலப்படுத்த வேண்டுமே. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றான். நம்ம சொல்றோம்ல, நான் ஏதோ சர்ச்சுக்கு வரேன், ஜெபம் பண்றேன், எனக்கு ஆண்டவர் பத்தி எல்லாம் சொல்ல தெரியாதுங்க. சொல்றீங்க இல்லையா? அநேகர் சொல்றோம், எனக்கு ஆண்டவர் பத்தி எல்லாம் சொல்ல தெரியாது, சர்ச்சுக்கு வருவேன், அவ்வளவுதான். உலகத்தின் மனுஷன் சொல்லுகிறான், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய இன்பத்தை, கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம், நம்மேல் விழுந்த கடமை அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் நீ சொல்லுவாயாக. கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த விலையேற பெற்ற மகிமையை அநேகருக்கு சொல்லுகிற சாட்சியுள்ளவளாய் தேவன் நம்மை எழும்பி நிற்க ஆசைப்படுகிறார். இன்றைக்கு நாம் முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் மேல் விழுந்த ஒரு கடமை உண்டு, என் வாழ்க்கையில நான் அதை நிறைவேற்ற ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, நான் அதை நிறைவேற்ற, உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற ஆசைப்படுகிறேன். உலகத்துல என் குடும்பத்தை பார்த்தேன், என் பிள்ளையை பார்த்தேன், எல்லாவற்றையும் பார்த்து முடித்து விட்டேன். ஆனால் ஒரு கடமை நமக்கு மிச்சம் பாக்கி இருக்கிறது. கர்த்தருக்கென்று நான் எதையாவது செய்ய வேண்டும், என் தேவனுக்கென்று நான் எதையாவது சாதிக்க வேண்டும். என்னால முடிந்த அழிந்து போகிற ஜனங்களை என் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று, அந்த அழிவில்லாத ராஜ்யத்திற்கு, அந்த முடிவில்லாத ராஜ்யத்திற்கு ஆதாயப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தமது விலையேற பெற்ற மகிமையை நம்மேல் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவர் மேலும் விளங்க பண்ணுவார். ஆமென்.